வணக்கம் தமிழாம். டெய்லியும் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2025ல புதுசாக வந்திருக்க வேர்ல்பூல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட கிளாஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜோட ஸ்டார் ரேட்டிங் போயிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் 265 யூனிட் தான் எடுத்துக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் யூசேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 235 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியாக மீடியம் சைஸில் ஒரு குவாலிட்டியான ரெஃப்ரிஜரேட்டர் வேணும்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரிட்ஜை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 10 வருஷம் கம்ப்ரஸருக்கு வாரண்டி, ஃபுல் யூனிட்டுக்கும் வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதோட ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப குவாலிட்டி வைஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ்னால ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஸ்டிக்கர் உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க, அது ஸ்க்ராச்சஸ்லாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்குது. இன்டீரியர் போய்ட்டோம் அப்படின்னா மேலே ஃப்ரீசர், கீழே ஃப்ரிட்ஜ். இதில் வந்து 30% உங்களுக்கு வந்து ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க, 70% வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர்லேயுமே உங்களுக்கு டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதில் வந்து கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் கிடையாது. கூலிங் வேணால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்பூலோட டிராபேக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பட்ஜெட்டில் கன்வெர்ட்டபிள் ரெஃப்ரிஜரேட்டர் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, எந்த பிராண்டில் நீங்கள் போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டபிள் ஆப்ஷனோட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஃப்ரீசர் வேணா ஃப்ரிட்ஜ் அப்படின்னா இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் முன்னாலேருந்தே இந்த குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் கொடுப்பாங்க. இது வந்து நிறைய பேர் ஆனால் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாட்டம் போய்ட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்லைடிங் ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த பால் பாக்கெட்டு, தயிர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரேக்ஸ் எல்லாமே பியூர் டஃபன் கிளாஸ் தான். அந்த ரேக்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வேர்ல்பூலில் மொத்தம் 3 ரேக் கொடுத்துருக்காங்க. பாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே கூலிங் நாப் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஹை, மீடியம், லோன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் மட்டும் தான் கிடையாது. மற்றபடி இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கூலிங் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. பாட்டம் போய்ட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. வெஜிடபிள் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 1 வீக்கான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். அதிலே வந்து உங்களுக்கு கூலிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, மாய்ஸ்சரைஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் ட்ரே. இதில் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணானா நீங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோர் கம்பார்ட்மெண்ட் போய்ட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ரேக் கொடுத்துருக்காங்க. 4 ரேக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. என்ன பர்சனலாக பொறுத்த வரைக்கும் அதோட குவாலிட்டி நார்மலாக இருக்குது. நீங்கள் யாராவது வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உடஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. வேர்ல்பூலுங்கிறது ஒரு பழைய பிராண்டுங்கிறத ட்ரஸ்ட்டாக நம்ம வாங்கலாம் கண்டிப்பாக. இதில் வந்து ஹைட்டும் அதிகமாக இருக்கும், அகலமும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பேசியஸாக வேணும்னா இந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இந்த மாதிரி பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓப்பனில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பாடி ஹீட் ஆகக்கூடாதுன்னு ஓப்பனில் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக இந்த ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,500 வரும். ப்ராடக்ட்டை டேக் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரியான ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக் பண்ணுங்கள்.